இன்னைக்கு மார்னிங்கே ஒரு சூப்பரான சம்பவத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு க்யூட்டான கண்ணாடி பாட்டிலை உடச்சிட்டேன். அதுவும் காஃபி தூளோட 1 மந்த்துக்கு தேவையான காஃபி தூள் அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. ஆரோனுக்கு 12 மணிக்கு தான் விடிஞ்சிருக்கு போல, இப்போதான் எழுந்தான். இப்போலாம் எவ்ரி டியூஸ்டே கீரை செஞ்சிடறேன்னா, சரி இன்னைக்கு போனால் கீரையே காலி ஆயிடுச்சு, நான் லேட்டாக போயிட்டேன், அதனால புடலங்காய் வாங்கிட்டு வந்து கூட்டு செய்யலான்னு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு வந்து மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு அரைச்சிருந்தாங்களா, சரி ஆரோனுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனும் நானும் தான் குடிச்சிட்டு இருக்கோம் இப்போலாம். டியூஸ்டே ஏன்னா நான் விளக்கேத்துறேன்னா, அதனால நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன். நான் ஹஸ்பண்ட்க்கும் ஆரோனுக்கும் டெய்லி ஒரு முட்டை கொடுத்துட்றேன். இந்த ஆரோன் வேற சைடில் அழுதுட்டே இருந்தானா, சரி இவனை தூங்க வச்சாதான் நம்ம வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி தூங்க வச்சிட்டு இருந்தேன். இவனை அமைதிப்படுத்தணும்னா ஒன்று தூங்க வைக்கணும், இல்லைன்னா கையில் ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுக்கணும். அப்படி ஸ்நாக்ஸ் ஏதாவது கையில் கொடுத்துட்டேன்னா அதை சாப்பிட்டு முடிக்கிற வரையும் அந்த இடத்துல இருந்து எழுந்தே வரமாட்டானா, அதுக்குள்ளே நான் ஏதாவது செஞ்சு முடிச்சிருவேன். கூட்டுன்னு சொன்னாலே சில காய்கறிலாம் இருக்குது, ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும்தான் வாங்குவேன், ஏன்னா எனக்கு இது மட்டும்தான் பிடிக்குமா அதனால். ஆனால் சில பேர் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பாங்கள்ல, நான் அப்படி செய்ய மாட்டேன், சாம்பார் ஸ்டைலில் தான் செய்வேன். ஏன்னா சாம்பார் மாதிரியே ஃபஸ்ட்டோனா இது சாம்பார் தான் ஏமாற்றி என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவேன்னா, கூட்டுன்னு சொன்னால் அதை சாப்பிட மாட்டார், அதனால் இப்படி ஏமாற்றி கொடுத்துருவேன். சைடிஷ்க்கு அவங்களுக்கு முட்டை கொடுத்துட்டேன். சரி எனக்கு ஏதாவது வேணும்ல, அதனால அப்பளம் தான் பொரிச்சேன். ஓகே, நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட என்ன பண்ணால் டைவர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனால் ஃபோன் காட்டுவேன் மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, நான் பார்ப்போம்.